18 வயசுல நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி உண்டு. பண்ணுவியாமா? எனக்கு தெரியல. நான் ஒரு டீனேஜ் பொண்ணு பையனுக்கு அம்மா பதறுது. எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வர போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்ட் போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு தான் ரவுண்ட் பெக்குன்னு அந்த வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். நீங்க எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார் கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இங்க இருந்து. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. ஆண்கள் குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உங்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கும்? இரேன் நானும் வரேன். என்னோட ஹஸ்பண்ட் ட்ரிங்கிங் தான், சோஷியல் ட்ரிங்கர், ரொம்ப அக்கேஷனலாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நாய்க்கு பேரு முத்துமாலையா? ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் அகேன்ஸ்ட் இட். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதை நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஈவன் மை ஃபாதர் இன் லா இஸ் அ ட்ரிங்கர், பட் அக்கேஷனல் ட்ரிங்கர். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. பட் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இட் வில் பி அ ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லுவேன். அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு. மலர் என்ற முகம் என்ற சீரி கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் தோடி கட்டும். அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அவர் குடிப்பாருன்னு சொல்லிட்டு, பட் லேட்டர் ஆன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் குடிப்பாருங்கிற பழக்கம். இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. பிகாஸ் இன்னொரு கார்பரேட் ஃபீல்டு, லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அதுக்கு நானே சொல்லுவேன், டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. டென்ஷன் இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். எல்லாம் பார்க்கறத கடைஞ்சு எடுத்து அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு எரியுதே, அங்கங்க பிடிச்சி எரியுதே. அப்படித்தான் நாங்க சொல்ல சொல்லிருக்கோம். நீ வாமா. டென்ஷனா இருக்கும்போது ஒரு காஃபி குடிங்க, டீ குடிங்க, அதை குடிங்கன்னு சொல்லலாம். இப்பயே இவங்க எதிர்க்கலனா பிற்காலத்துல என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏ சொல்லாதா, சீக்கிரம் வாடி. வெறுவத்துல ராவா தண்ணி அடிச்சுட்டு மவுரு கியா கியாங்குது. The reality is every boys are drinking in this society, in this generation. எட்டு கால் பூச்சிலாம் இங்கிலீஷ் பேசுங்க. நோ டோன்ட் ஜெனரலைஸ். நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பளை பையெல்லாம் குடிக்கிறானா அவ்வளவு பேர் நீங்க இது பண்ண கூடாது. 1000 சொல்லு, பழசுதான், புதுசுதான். எப்படி பெண்களை பொதுமைப்படுத்தி குற்றச்சாட்ட கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கோ, அதே மாதிரி ஆணை நீங்க பொதுமைப்படுத்தி குற்றச்சாட்ட கூடாது. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? டெய்லி நம்ம அந்த ஆப்ஷன் சொல்ல மாட்டோம்ல சார். இப்போ வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணா ஓகே, உன்னோட ரிலாக்ஸேஷனுக்கு உன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்காக சொல்லுவோம். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் ஏமா இது பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சஜஷன் சொல்றீங்க, இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? உன் பையன் ஸ்ட்ரெஸ்ன்னு வரான், இவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? வா போகலாம். இதுக்கு எக்கட கட்டு தொலையட்டும். 18 வயசுல நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி உண்டு. பண்ணுவியாமா? எனக்கு தெரியல. நான் ஒரு டீனேஜ் பொண்ணு பையனுக்கு அம்மா பதறுது. எனக்கு தெரியல. அதே குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லனா வராது. யூசுவலா வந்து மகன்கள் வந்து அம்மா கிட்ட வந்து டைரக்டா கேட்கவே மாட்டாங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பையனா வந்து ஆப்வியஸ்லி நோ தான் சொல்லுவேன். அப்ப அவங்க அம்மாவோட மனநிலையில அப்போ இவ்வளவுக்கு காரணம் நீங்க தானா? நீ கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு குடிக்காதையும் வாங்குற, எங்களை மாதிரி உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. நீ இப்ப குடிச்சிட்டு வாங்கன்னா என்னடா எப்படி கேப்பா? அந்த இருந்தா தான் இந்நேரம் எங்கேயோ இருப்பானே. இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. மகன் அதுதான் மேட்ரே. இல்ல அவ்வளவு மறுபடியும் எங்களை முட்டாளக்க நினைச்சா தூக்கி போட்டு வீச்சு. பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. கலாட்டாலாம் பண்ணாம சமத்தா இருந்தா ஓகே. சமத்தா குடிச்சுக்கிறதுனா அது என்னது? இந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவா? யார் சொல்லுவா? வெச ஊசி போட்டு கொல்றீங்க. அவர் வந்து டைரக்டாவே வந்து சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சமா குடிச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அதே மாதிரி தான் இருக்காங்க, வருவாங்க குடிப்பாங்க, சமத்தா போய் தூங்கிடுவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வரம்பு மீறி இவ பண்ற அட்டுழித்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க வாயில வண்டியா கெட்ட வார்த்தை வந்துரும். சோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வருவாங்க குடிப்பாங்கன்னா வீட்லயே சார் ஒன்னும் பிரச்சனை இருக்காது, என்னையும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஏண்டி ஒரு குடும்ப பொம்பளை பேசுற மாதிரியா பேசுற? நீ ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அவங்களோட ஹெல்த்துக்கும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட. இப்போ குடிச்சிட்டு டிரைவ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஐ வுட் பி அக்செப்டட். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? இல்ல குடிக்க கூடாது. இல்ல அகேஷனலா தான் குடிக்க போறேன், நான் மொடா குடிலாம் இல்ல இல்ல சார். அவரோட செல்ஃப் கண்ட்ரோல் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு ஆல்கஹால் இல்ல எந்த விதமான போதை மேலயும் நம்பிக்கை இல்ல.
ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. ஹஸ்பண்ட் என்ன காரணத்துக்காக குடிக்கிறேன்னு அவர் சொன்னாலும் நான் வந்து கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. உங்களை மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு. ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பார்க்கட்டுமா எப்படி தான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்ட்டு சரி அதே மாதிரி சும்மா எனக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட வரைக்கும் வரல சார். ஸோ ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணலான்னு சொன்னோடனே அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? கரெக்டா கட்டுவிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சோஷியல் ட்ரிங்கிங் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு சொன்னேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்துட்டு ரொம்ப வசதியா இருந்தார் எங்க அப்பா. சோஷியல் ட்ரிங்கிங் ஆரம்பிச்சு அது வந்து ட்ரிங்க் அடிக்டடா மாறி அதனால நாங்க ஃபுல்லாதையும் இழந்துட்டோம். அனுபவம் தான் படிப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்பதான் எனக்கு அந்த படிப்பே கிடைக்குது. மிகப்பெரிய நான் இவங்களை நோக்கி வைக்கிற ஒரே ஒரு கேள்விதான், சோஷியல் ட்ரிங்கிங் சொல்றீங்க, அது எந்த இடத்துல அடிக்ஷன் ட்ரிங்கிங்கா மாறாதுங்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் எதுவும் வச்சிருக்கீங்களா நீங்க? உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். நான் என்ன சொல்றேன்னா சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது கேஷுவலா ஒரு செலிப்ரேஷன் போகும்போது பார்ட்டி போகும்போது இப்போ நம்ம ஜூஸ் எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு 2-3 சிப் குடிச்சிட்டு அப்படியே விட்டுறது. போங்கடா பொசகட்டவங்களா. சோஷியல் ட்ரிங்கிங் கண்ட்ரோல் ட்ரிங்கிங்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கு இரையாக வாய்ப்புண்டு. இல்ல சார் அவங்க சொல்றது உண்மைதான். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இட்ஸ் நாட் எல்லாருமே வந்து கண்ட்ரோல் தான் இருக்கிறது இல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சம் பீப்பிள் ரொம்ப ஜாஸ்தி போறது தான் இருக்கு. அன்லிமிட்டடா போவாங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது. என்னங்க சொல்றீங்க? ஏங்க சார் அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க ஒன்ஸ் நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படினாவே வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகணும்னு பாப்பாங்களே தவிர அந்த கண்ட்ரோல கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். நாங்க ஜெனரஸா ஒத்துக்கிட்டோம்ல சார். குடிக்கிறேன்னு கேட்கும்போது சரி குடிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த நேர்மையை அவங்க காப்பாத்துவாங்கல்ல. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வர போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்டு போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். நீ நாளைக்கும் எங்க வீட்டுக்கு தான் ரவுண்டு பெக்குன்னு இந்த வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். ஏன் பசுபதி பேச்சு பெரும்புடத்து பேச்சு மாதிரி இல்லையே, சில்லறத்தனமா இருக்குது. ஜென்ரலா கேக்குறேன், எல்லாருமே சொல்றேன் நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கலனா will they obey? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க. If you allow them their freedom, it is not at all a stress. ஏன் அத நீங்க தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? கண்ட்ரோலா இருக்காங்கன்றதே ஃபேக்ன்ற. நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா அவங்க கேட்க போறது இல்ல. ஆப்வியஸா அடுத்தவங்க அதை செய்ய போறாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நான் குடிக்காதன்னு சொன்னா அவங்க குடிக்க தான் போறாங்க, அதனால நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். அங்கேயே அவங்களே அதை அவங்க சொல்றாங்க. வெரி குட், ஐ லைக் யூ. இப்ப இங்க பாத்துட்டு இருக்க ஷோலாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். இல்ல மேடம் எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? அங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா மேடம்? நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். 45-50 வயசுல இருக்கும்போது எப்பவுமே நல்லா தான் போகும். அவன் இன்னும் திருந்தல மாமா. பரவாயில்ல. 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல் இருக்கும் உங்க கையில இருக்குமா? அந்த ஃபார்முலா கிரேட்டுங்க. அப்ப நான் அதை வந்து உங்ககிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். கிரேட். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயப்படல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இதை டிக்ளேர் பண்ணல. பீயிங் அன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எனக்கே தெரியல, எங்க டாக்டர்ஸ்க்கு தெரியல. நாங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கணும். நாங்க ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மேம் எந்த பழக்கமும் இல்லாம இருந்தவங்களும் ஹார்ட் அட்டாக்ல போயிருக்காங்க. நானும் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவங்க பேசிட்டுமே வெளிய அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டுமே குடிச்சாதான் சொல்ல முடியுமா? நல்லா இருப்படா போடா. ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. லிக்கர் கொடுத்து நீங்க போட்டு வாங்கணும் சார். கண்டிப்பா சார். அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு, அவர் நம்ம மேல இருக்க லவ்வையும் சொல்லுவாரு இல்லையா? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அவருக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அது குடிச்சு வெளிய சொல்ல முடியாத சிச்சுவேஷன். ஏதோ ஒரு இடத்துல ஈகோ தடுக்குதுன்னும் போது அவரா அவளை வெளியே கொண்டு வரலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான. ஐயோ 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 இப்படி ஒரு புள்ளியாடா நீ. நீங்க எப்படி டீய பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார் கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து. என்ன சிரிப்பு ராஸ்கல். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. லிக்கர் அளவாவே போகாதீங்க. டீயே 10 டீக்கு மேல குடிச்சா உடலுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். லிக்கர் 10 பேக் அதே மாதிரி நாங்க லிக்கரே சொல்ல போறோம். சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க அதனால தான் பதறாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா இது ரொம்ப விளையாட்டாகவே கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நீங்களே பழகிக்கிட்டீங்களா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? ராசா என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற. அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல சார். அதே மாதிரி அவங்களுக்கு இருந்துட்டு போகுது. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே.